வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவில் பரிசோதனை விமான சங்கத்தின் ஏவென்ச்சர் ஷோவில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் எதிர்பாராத ஒன்றை நேருக்கு நேர் சந்தித்தனர். அது ஒரு சீன தயாரிப்பு ஏவுகணை. தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் HQ-16 ஏவுகணை கண்காட்சியில் பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு மிகவும் அபூர்வமான சம்பவம். சீன ஏவுகணை எப்படி அமெரிக்கா வரை போனது? HQ-16 ஏவுகணையை சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. ஒருவேளை பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு கொடுத்ததா என பரபரப்பான கேள்விகள் எழுந்த நிலையில் இறுதியில் விஷயம் தெரிய வந்தது. அது சீன HQ-16 ஏவுகணை அச்சு அசலான அதே அளவில் தயாரிக்கப்பட்ட டம்மி ஏவுகணை. ஒரு நாடு தனது எதிரி நாட்டின் ஆயுதங்களின் டம்மிகளை தயாரிப்பது நடப்பதுண்டு. ஆனால் அதை ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள். அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட சீன HQ-16 ஏவுகணையின் டம்மி அமெரிக்காவின் விஸ்கான்சினில் ஓஷ்கோஷில் நடந்த ஏவென்ச்சர் ஷோவில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. யாரோ செய்த தவறால் அது பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததா அல்லது ஏதோ காரணத்தோடு செய்யப்பட்டதா என்பது தெரியவில்லை. விஸ்கான்சின் தேசிய காவலரால் வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம் நிகழ்வு நடைபெற்ற விட்மன் பிராந்திய விமான தளத்தின் சீன HQ-16 ஏவுகணையின் இருப்பை உறுதிப்படுத்தியது. இந்த HQ-16 ஏவுகணையின் டம்மி அமெரிக்க விமானப்படையால் பைலட் பயிற்சிக்காக வெளிநாட்டு ஆயுத அமைப்புகளை பரிச்சயம் செய்து கொள்ள பயன்படுத்தப்படும் உக்திகள் பலவற்றில் ஒன்று. இது சீனா போன்ற எதிரிகளுக்கு எதிரான சாத்தியமான போர் சூழ்தளங்களுக்கு அமெரிக்க விமானிகள் தயாராக உதவுகிறது. பார்வைக்கு இது ஒரு HQ-16 பேட்டரியும் ரேடார் வாகனத்தை பிரதிபலிக்கின்றது. பின்புறத்தில் ரேடார் டிஷ் தெளிவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது மின்னணு கண்டறிதல் மற்றும் இலக்கு வைப்பது தொடர்பான பயிற்சிகளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது. இப்படி தயாரிக்கப்படும் டம்மிகள் விமானிகளுக்கு பயிற்சி கூடங்களுக்கு வெளியே கண்ணில் காட்ட மாட்டார்கள். நேட்டோ சங்கீத பெயரில் CHSA-16 என அழைக்கப்படும் HQ-16 சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு நடுத்தர தூர சாம் ஏவுகணை அமைப்பு. இது ரஷ்யாவின் பக் ஏவுகணை குடும்பத்தை பெரிதும் அடிப்படையாக கொண்டது. ஆரம்பத்தில் மக்கள் விடுதலை ராணுவ கடற்படை PLAN கப்பல்களில் கடலில் பயன்படுத்தப்பட்டது. நில அடிப்படையிலான பதிப்புகள் 2011ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டன. ஆரம்ப கால வகைகள் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தை எட்டின. புதிய மாதிரிகள் இப்போது அதை கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரை நீடிக்கின்றன. இது சீனாவின் ஆயுத களஞ்சியத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் சாம்களில் ஒன்றாகும். HQ-16 பாகிஸ்தானுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இது LY-80 என்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது. HQ-16 ஏவுகணை கடந்த மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சுருக்கமான ஆனால் தீவிரமான எல்லை மோதல்களின் போது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதன் செயல்திறன் குறித்து உறுதியான மதிப்பீடுகள் குறைவாகவே உள்ளன. அதன் விரிவடையும் தடம் மற்றும் அடுக்கு அச்சுறுத்தல் சுய விபரத்தை கருத்தில் கொண்டு நடுத்தர உயரத்தில் விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை குறிவைக்கும் திறன் கொண்டது என்று ஊகிக்கலாம். HQ-16 எந்த விமானப்படைக்கும் ஒரு அர்த்தமுள்ள செயல்பாட்டு சவாலை முன்வைக்கின்றது. அமெரிக்க விமானிகளுக்கு, குறிப்பாக F-35 போன்ற ஸ்டெல்த் போர் விமானங்களை பறக்கும் விமானிகளுக்கு அத்தகைய ஆயுதங்களின் கையொப்பம், ரேடார் நடத்தை மற்றும் செயல்பாட்டு அமைப்பை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. அங்குதான் டம்மி ஏவுகணை வருகின்றது. ஒரு டம்மி ஏவுகணையை ஏன் உருவாக்க வேண்டும்? விஸ்கான்சினில் காட்சிப்படுத்தப்பட்ட HQ-16 டம்மி ஏவுகணை வெறும் ஒரு அலங்கார உருவம் அல்ல. இது சாத்தியமான எதிரி அமைப்புகளை முடிந்தவரை துல்லியமாக நகலெடுப்பதை நோக்கமாக கொண்ட அதிநவீன பயிற்சி உக்தியின் ஒரு பகுதி. HQ-16 டம்மி ஏவுகணை பின்புறத்தில் பொருத்தப்பட்ட உயர்த்தப்பட்ட ரேடார் அலகுடன் முழுமையாக தயாரிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணையை விமானிகள் கண்ணால் பார்த்து அடையாளம் காண்பதற்காக மட்டும் இவை தயாரிக்கப்படுவதில்லை. டம்மி ஏவுகணை வெப்பு மற்றும் ரேடார் கையொப்பங்களை உருவாக்கப்படுத்த உட்பொதிக்கப்பட்ட ஹீட்டர்கள் மற்றும் பிரதிபலிப்பு பேனல்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது போர் விமானங்கள், போர் நிலைமைகளின் மின்னணு கண்டறிதல் மற்றும் சென்சார் அடிப்படையிலான அடையாளத்தை பயிற்சி செய்ய அனுமதிக்கின்றது. வால்பீட்டில் ராணுவ சாதன பராமரிப்பு நிபுணரான தொழில்நுட்ப சார்ஜன் ஆலன் ஹியூஸ் கூறிய போது, மக்கள் பெரும்பாலும் எங்கள் விமானங்களை அறிவார்கள், ஆனால் அந்த விமானங்களை போரில் ஈடுபடுத்த என்ன தேவை என்பதை எப்போதும் தெரிந்து கொள்வதில்லை என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இந்த HQ-16 டம்மி ஏவுகணை எங்கள் விமானிகளை போருக்கு தயாராக வைத்திருக்க திரைக்கு பின்னால் உள்ள பணிகளை பற்றி ஒரு சிறிய பார்வையை அளிக்கிறது. இந்த பயிற்சி கருவிகள் வரும் உருவக தோற்றத்தை விட அதிகமான பயன்பாடுகளை கொண்டவை. உண்மையான அச்சுறுத்தல் சூழ்நிலையில் அமெரிக்க ஆயுதங்கள் மற்றும் உள் சென்சார்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை சரிபார்க்க அவை உதவுகின்றன. பல தசாப்தங்களாக அமெரிக்க விமானிகளுக்கான பயிற்சிகள் SA-1, SA-6 மற்றும் SA-20 போன்ற சோவியத் மற்றும் ரஷ்ய சாம் அமைப்புகளின் உருவகப்படுத்தப்பட்ட டம்மி பதிப்புகளை மையமாக கொண்டிருந்தன. பனிப்போர் மற்றும் அதன் பின்னரும் அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. ஆனால் சமீபகால ஆண்டுகளில் பென்டகோனின் தந்திரோபாய கவனம் கூர்மையாக மாறியுள்ளது.
அமெரிக்க பாதுகாப்பு கோட்பாட்டில் சீனாவை வேகப்படுத்தல் அச்சுறுத்தல் மற்றும் வேகப்படுத்தல் சவால் என்று முத்திரை குத்திய நிலையில் சீன ராணுவத்துடனான சாத்தியமான மோதலின் யதார்த்தங்களை பிரதிபலிக்கும் விதத்தில் வாஷிங்டன் அதன் பயிற்சி முயற்சிகளை மாற்றி வருகின்றது. HQ-16 டம்மி ஏவுகணை இந்த மாற்றத்தின் ஒரு பகுதி மட்டுமே. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் அமெரிக்கா 2 பெரிய இந்தோ பசிபிக் ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்றது. ஆஸ்திரேலியாவில் பன்னாட்டு தாலிஸ்மேன் சேபர் மற்றும் அமெரிக்க விமானப்படையின் புதிய துறை அளவிலான பயிற்சி ஒரு தலைமுறையில் முதல் உள்நாட்டு போர் விளையாட்டு பயிற்சி. 2 பயிற்சிகளும் சீனாவை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டன. உயர் தெளிவு திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் முன்னர் அமெரிக்க பயிற்சிகளில் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இப்போது டம்மி மாதிரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் மாதிரிகள் எப்போதும் டம்மியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, நிஜ ஆயுதமாகவும் இருக்கலாம். உக்ரைன் போரில் உக்ரைன் ராணுவம் கைப்பற்றிய ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் அமெரிக்கா வரை போய் சேர்ந்தன. அவை அமெரிக்க பயிற்சிகளில் பயன்படுத்தப்பட்டன. தற்போதைய போக்கு தெளிவாக உள்ளது. பெய்ஜிங்கின் வளர்ந்து வரும் ராணுவ திறன்களை, குறிப்பாக வான் பாதுகாப்பை பிரதிபலிக்கும் விதத்தில் அமெரிக்க பயிற்சி உருவாகிறது. ராணுவ உருவகப்படுத்தல் விளையாட்டில் சீனா பின்தங்கவில்லை. விமானி பயிற்சிக்காக அமெரிக்கா சீன ஏவுகணை அமைப்புகளின் நன்மைகளை உருவாக்குவது போல பெய்ஜிங் அதன் பார்வையில் அமெரிக்க வன்பொருளை கொண்டும் அதிக செய்து வருகிறது. வடமேற்கு சீனாவின் தொலைதூர பாலைவன பகுதியில் உள்ள ஒரு மாதிரி விமான தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ள F-35 மற்றும் F-22 5வது தலைமுறை விமானங்கள் உட்பட மேம்பட்ட அமெரிக்க போர் விமானங்களில் முழு அளவிலான டம்மிகளை செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தி உள்ளன. இந்த டம்மி போர் விமானங்கள் சீனாவின் இலக்கு பயிற்சி மற்றும் ஏவுகணை சோதனைக்கு பயன்படுத்தப்படுவதாக நம்பப்படுகிறது. இது சீன படைகளுக்கு அமெரிக்காவின் மிகவும் மேம்பட்ட ஸ்டெல்த் விமானங்களின் வெளிப்புறங்கள் மற்றும் கையொப்பங்களுக்கு எதிராக பயிற்சி பெற வாய்ப்பளிக்கிறது. ஆனால் அது விமானங்களோடு நின்றுவிடவில்லை. சீனாவின் ஜின்ஜியாங் பாலைவனத்தில் அமெரிக்க கடற்படையின் ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் பாலைவன மண்ணில் முழு உருவமாக நிற்கின்றது. ஆர்லிபர்க் கிளாஸ் ஏவுகணை தாங்கி கப்பல் உட்பட அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்களின் முழு அளவிலான மாதிரிகளை சீனா உருவாக்கியுள்ளது. பெரும்பாலும் பாலைவன போர்க்கப்பல்கள் என்று அழைக்கப்படும் இந்த இலக்குகள் நிஜ உலக கடல்சார் தாக்குதல் காட்சிகளை உருவகப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு அதிநவீன ஆயுத சோதனை மண்டலத்தின் ஒரு பகுதியாகும். இந்த பயிற்சிகளின் முக்கிய இலக்கு என்ன? சீனாவின் அணுகல் எதிர்ப்பு பகுதி மறுப்பு, அதாவது A-to-AD உக்தியில் ஏவுகணை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று சோதிப்பதே இலக்கு. சீனாவின் விமானம் தாங்கி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் DF-21D மற்றும் DF-26 போன்ற நீண்ட தூர ஆயுதங்களின் இலக்கு துல்லியத்தை மேம்படுத்துதல். இந்த மாதிரிகள் மக்கள் விடுதலை ராணுவம் ஏவுகணை பாதைகளை சோதிக்க பார்க்கவும் செம்மைப்படுத்தவும் அதிக மதிப்புள்ள கடற்படை இலக்குகளுக்கு எதிராக துல்லியத்தை சோதிக்கவும் அனுமதிக்கின்றன. அமெரிக்காவும் சீனாவும் ஒரு வகையான நிழல் பயிற்சி போரில் ஈடுபட்டுள்ளன. இருதரப்பும் எதிர்த்தரப்பின் ராணுவ சாதனங்களின் மாதிரிகளை உருவாக்கி ஒரு உயர்நிலை போருக்கு தயாராகின்றன. போரை இரு தரப்பினரும் தடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் இருப்பினும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும், ஏனென்றால் எதிர்த்தரப்பு தயாராக உள்ளது. இந்த டம்மிகள் ஏவுகணை அமைப்புகளுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. பொதுவாக உருவகப்படுத்தப்பட்ட பிற தளங்களில் டேங்குகள், மொபைல் பீரங்கிகள், ரேடார் நிலையங்கள் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை அடங்கும். ஒரு உண்மையான போர்க்களத்தின் சிக்கலான தன்மை மற்றும் கணிக்க முடியாத தன்மையை நெருக்கமாக பிரதிபலிக்கும் ஒரு பயிற்சி குழுவை உருவாக்குவதே குறிக்கோள். இப்போதைக்கு இரு தரப்பினரும் போரை தொடங்க விரும்பவில்லை. ஆனால் இரு தரப்பினரும் தங்கள் படைகள் போர் ஒன்றுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதை உறுதி செய்கின்றனர். அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படலாம் என்று இரு தரப்பும் கருதுகிறார்கள்.